தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் பிஜேபியை சேர்ந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடிசை மாற்று வாரியம் மூலம் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை பற்றிய ஆலோசனை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வரும் மறைமலை அடிகள் சாலை, அன்னை இந்திரா நினைவு நகர் பகுதி மக்களுக்கு ரெட்டியார்பாளையம், லம்போட், சரவணன் நகரில் வீடுகளை ஒதுக்கீடு செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாலை ஓரங்களில் மற்றும் வீடுகள் இன்றி வசிக்கும் குடும்பங்களுக்கு வீட்டு வசதி வழங்குதல், கண்டாக்டர் தோட்டம், அரசு குடியிருப்புகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை மேம்படுத்துதல், கோவிந்த சாலை, அந்தோனியார் கோவில் வீதி, அரசு குடியிருப்புகளை புதுப்பித்தல் மற்றும் மேம்படுத்துதல் பணிகள் குறித்தும் விரிவான ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் சுதர்சனம், உதயகுமார், முருகவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக வளர்ச்சி மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் பணிகள் குறித்து புதுச்சேரி மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில பிற அணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், அரசியல் சாசனத்தை அவமதிக்கும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் சரியான பதிலடியை வழங்கி மாநில அரசால் கொண்டுவரப்படும் மசோதாக்களுக்கு கால நேரத்தை கூற முடியாது என தீர்ப்பு உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் என்றார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஆட்சி இருந்தால் அந்த மாநிலம் நல்ல வளர்ச்சி அடையும் என்பதற்கு பீகார் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும். அந்த விதத்தில் மத்திய பிஜேபி துணையோடு கூட்டணி இருந்த பீகாரில் மீண்டும் பிஜேபி கூட்டணி அரசு அமைந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்திலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கு பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சியில் அமையும் என்றும், திமுக, காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி இதில் தலையிட்டு ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வண்ணம் மீட்டர் பொருத்தும் பணியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் காரைக்கால் கல்வித்துறை மூலம் மொழி நல்லிணக்க நாள் விழா காரைக்கால் கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரையை பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீதரன் வழங்கினார். முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய அமைச்சர், மொழி நல்லிணக்க நாள் மிகவும் சிறப்பானது. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடம் அவருடைய எண்ணம் மற்றும் உணர்ச்சிகளை வார்த்தை வடிவில் வெளிப்படுத்துவதற்கு மொழி உருவாக்கப்பட்டன. நமது இந்திய நாடு என்பது மத சார்பற்ற நாடு என்பதால் தான் பலதரப்பட்ட மொழிகள் உள்ளன. நாம் அனைத்து மொழிகளும் மற்றும் கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் அனைத்து மொழியையும் கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். இதுவே மொழி நல்லிணக்கம் என்று அமைச்சர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து காரைக்காலில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு ஆகிய மொழிப்பாட ஆசிரியர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்தந்த மொழிகளின் சிறப்புகளை விரிவாக்கம் செய்து
மாணவர்கள் பல்வேறு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஊக்கத்தை அளித்தனர். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் மற்றும் மீனவர் பிரிவு என அனைவரும் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினம் விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் பல்வேறு மீனவர் அமைப்பினர் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பிஆர்டிசி மூலம் மின் பேருந்துகள் நகரப்பகுதியில் ஒரு மாதமாக இயக்கப்படுகின்றன. இப்பேருந்தின் பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருப்பதாகவும் தமிழில் இல்லாததை கண்டித்தும் தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. மறைமலையடிகள் சாலையில் தாவரவியல் பூங்காவில் எதிரே மின்பேருந்து பணிமனை முன்பு முற்றுகை போராட்டம் நடத்துவதாக அறிவித்தனர். காவல்துறையினர் அந்த பணிமனை முன்பு பேரிகார்டு தடுப்புகள் அமைத்தனர். ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், பெரியகடை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தினர் அறிவித்தபடி திரண்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தினர் பாவாணன், மங்கையர் செல்வம் மற்றும் பலர் அந்த வழியாக வந்த மின் பேருந்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். தொடர்ந்து பணிமனையை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். போராட்டம் நடத்தியவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு ஏற்படாததால் அவர்கள் கைது செய்தனர். புதுச்சேரி பூர்வ குடியின் தமிழ் மொழியை தமிழ் குடியின் வரி பணத்தில் புறக்கணிக்கும் ஆணையரை வாக்குறுதி தந்த செயலாளரை வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ் இல்லா பேருந்தை தமிழ் மண்ணில் இயக்காதே. அனுமதியோ. தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சமூக நலத்துறை மூலம் சிறுபான்மையோர் தின விழா தர்மபுரம் மேலபுத்தமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள இமாக்குலேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி கிருஷ்ணவேணி, இமாக்குலேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் காணிக்கை ஆரோக்கியசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலம் காத்திடல் என்றும் அவசியமே என்ற தலைப்பில் கல்வித்துறை பள்ளி நூலகர் சரவணன், இந்திய உணவுக் கழகத்தின் ஓய்வு பெற்ற மேலாளர் யாசின், ஓய்வு பெற்ற பண்டக காப்பாளர், தேசிய விருதாளர் கலைமாமணி சூசைராஜ், சமூக நலத்துறையின் உதவி இயக்குனர் சுந்தரம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இவ்விழாவில் சமூக நலத்துறையின் அலுவலக உதவியாளர் குமுதா வரவேற்புரையும், ஜரினா பானு நன்றி உரையும் ஆற்றினர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் முத்தியால்பேட்டை பகுதியில் குற்றவாளிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. சமீப காலமாக சிறிதும் பயமில்லாமல் சிறிய கடை முதல் பெரிய கடை வரை மாமல் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிக்கின்றனர். கடையில் பொருட்களை வாங்கிக் கொண்டு பணம் கொடுக்காமல் கொலை மிரட்டல் விடுக்கும் சம்பவமும் நடந்து வருகிறது. தமிழகத்தை சேர்ந்த மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், சென்னை பகுதிகளில் இருந்து அரசியல் பின்புலம் உள்ள நபர்கள் அடியாட்களுடன் புதுச்சேரியில் அறையெடுத்து தங்கி கந்து
கந்துவட்டி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களால் சிறு தொழில் செய்யும் பெண்கள் மற்றும் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். எனவே கந்துவட்டி தடை சட்டத்தை நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்ற அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே போதை கும்பல்களின் நடமாட்டத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முதல் கோரிக்கை வந்து இப்ப சமீப காலமாக ரவுடிகளுடைய தொல்லைகள் வந்து அதிகமாயிடுச்சு முத்திரப்பேட்டை தொகுதியில. கடந்த வாரம் வந்து ஒரு பேக்கரியில் வந்து ரவுடி உள்ள வந்து கத்தி காட்டி மாமூல் கேட்டு அந்த கடையை அடிச்சு வச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கடந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து செருப்பு கடையில் நடந்திருக்கு. இந்த 2 சம்பவத்தை சுட்டி காட்டி ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு துணைநிலை ஆளுநர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம். போலீஸ் ரோந்து வந்து அதிகப்படுத்தி சொல்லி தொகுதி ஃபுல்லா கொடுத்துருக்கோம். வியாபாரிகள் அச்சமின்றி இன்னைக்கு அச்சத்தோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சம் இல்லாம வாழ்த்துக்கு வழி பண்ணணும் அப்படின்னு துணைநிலை ஆளுநரை கோரிக்கை வச்சிருக்கோம். முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை வந்து கந்துவட்டி பிரச்சனை. வியாபாரிகள் வந்து இன்னைக்கு வந்து கந்துவட்டியில் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் வட்டி, 10,000 ரூபாய்க்கு 300 ரூபாய் வட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது. அது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி ஒரு பெரிய கேங் சுத்தி வந்துட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருக்கும் ஒண்ணு வரல. அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து வியாபாரிகள் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கந்துவட்டியால வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு வந்து உடனே நடவடிக்கை பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதை மேற்கோள் காட்டியே அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம். முக்கியமா அந்த கந்துவட்டி பிரச்சனை வந்து தமிழகத்துல நம்ம திராவிட மாடல் ஆட்சி, நம்ம தளபதி தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில கடந்த ஏப்ரல் மாசம் 26ஆம் தேதி 3வதாக போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கு முத்திரப்பேட்டை தொகுதியில. மாணவர்களும் காலேஜ் படிக்கும் ஈஸியா போதைப் பொருள் கிடைக்குது. அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. ஈஸியா போதைப் பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையை மாற்றி மக்கள் அச்சம் இல்லாம வாழறதுக்கும் போதைப் பொருள் நடவடிக்கை எடுத்து புதுசாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தணும். அதையும் ஏற்றுக்காரு. இந்த 3 கோரிக்கையும் வலியுறுத்தா அவர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். 3த்தையும் பரிசீலனை பண்ணி உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உறுதியளித்திருக்காரு. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நிலவிய சுகாதார சீர்கேட்டினை போக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலன் கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது தொண்டர்களுடன் இணைந்து மக்கள் நலப்பணிகளை மேற்கொண்டார். இதில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சுவீரன்பேட் பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் அம்பேத்கர் அரசு பள்ளி வளாகத்தை சுற்றிலும் பல நாட்களாக முட்புதர்களும் தேவையற்ற செடிகளும் மண்டி கிடந்தன. இப்பகுதி கொசு உற்பத்தி மையமாக மாறி பள்ளி மாணவர்களுக்கு டெங்கு போன்ற நோய்கள் வரும் அபாயம் நிலவியது. சமீபத்தில் குழந்தைகள் தினத்தன்று பள்ளிக்கு சென்ற அமமுக லாவண்யாவிடம் பள்ளி நிர்வாகம் வைத்த கோரிக்கையை ஏற்று தனது தொண்டர்களுடன் சென்று அந்த வளாகத்தை முழுமையாக சுத்தம் செய்து கொடுத்தார். மேலும் கொசு தொல்லையை நிரந்தரமாக நீக்க கொசு மருந்து அடித்துக் கொடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். பிச்சைவேரன்பேட்டில் உள்ள கலைமேடை பகுதியில் பொதுமக்களால் வீசப்பட்ட குப்பைகள் மற்றும் கால்நடைகளின் எச்சங்கள் குவிந்து சுகாதார சீர்கேடு நிலவியது. இதில் லாவண்யா தனது தொண்டர்களுடன் பங்கேற்று அப்பகுதியை சுத்தம் செய்து சீரமைத்தார். தூய்மை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பிச்சுவீரன்பேட்டை சேர்ந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நபரை நேரில் சந்தித்து மருத்துவ செலவுகளுக்காக லாவண்யா உதவித்தொகையை வழங்கினார். இந்த மக்கள் நலப்பணிகளுக்காக ஊர் பஞ்சாயத்தார்கள், பொதுமக்கள் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் லாவண்யாவுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மற்றும் திருப்பட்டினம் பட்டினச்சேரியில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட மீனவர் அணி தலைவர் அருணாச்சலம் தலைமையில் பட்டியல் அணி மாநில பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், முன்னாள் மாநில துணைத் தலைவர் கணபதி, மாவட்ட தலைவர் முருகதாஸ், தொகுதி தலைவர் மணிமாறன், தொகுதி பொதுச் செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மேலும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள், நண்பர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசின் கைத்தறி நிறுவனமான பான்பேப் போதிய வருமானம் இல்லாமல் மூடப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அங்கு பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பான்பேப் நிறுவனத்திற்கு நேரடியாக சென்று அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பான்பேப் கைத்தறி நெசவாலையை பார்வையிட்ட அவர் ஊழியர்களுக்கு 5 கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின்
இங்கிருந்து மக்களிடம் வீடு கட்டி தருவதாக அரசு உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். ஆனால் இந்த பகுதியில் வீடு கட்டியும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்காமல் உள்ளது. பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட கட்டிடம் அனாவசியமாக வீணடிக்கப்படுகிறது. மக்களின் வரிப்பணத்தை அலட்சியத்தால் அரசு வீணடித்துள்ளது. சொந்த வீட்டை இழந்து இங்கிருந்து மக்கள் வீடு இல்லாமல் கடனை வாங்கி வெளியில் வாடகைக்கு தங்குகின்றனர் என கூறிய அவர், இதில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் அரசின் செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஹவுசிங் போர்டு ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தமான இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே மக்களுக்கு வந்து அவங்க என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீடு கட்டி 216 பேர்த்துக்கு இந்த வீட்டை நம்ம கொடுப்போம்னு சொல்லி அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடு கட்டி ஆல்மோஸ்ட் 9 மாதம் மேலே 1 வருஷம் ஆக போகுது. இந்த மாதிரி வீடு கட்டி யாருக்குமே அந்த உரிமையாளருக்கு இன்னும் போய் சேரல. இதனால என்ன பிரச்சனைனா, ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இவ்வளோ செலவு பண்ணி கட்டின வீடு இன்னைக்கு கட்டி அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறாங்க. இதே ஆல்மோஸ்ட் 50 கோடிக்கு மேலே செலவாயிருக்கிற ஒரு இடம். இப்படி 50 கோடிக்கு மேலே செலவு ஆயிருக்குன்னா, இது யாரோட மனம்? மக்கள் வரி பணத்தை அரசாங்கம் இவ்வளோ அலட்சியமா இவ்வளோ வீண் பண்ணி மக்களுக்கு பாவம் அவங்க இன்னைக்கு இந்த வீடு இல்லாமல் வெளியில போய் அவங்க வாடகைகளுக்கு தங்கிட்டு இருக்காங்க. அந்த வாடகையில் தங்கணுங்கிற அவங்களுக்கு சொந்த வீடு அவங்க உரிமையான வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு அவங்க வெளில கடனை வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தினசரி கூலியில வேலை செய்யற மக்கள் தான் இங்கே பயன்படுறாங்க. அவங்கெல்லாம் டெய்லி கஷ்டப்பட்டு அவங்க வாடகைக்கே தேவையில்லாத அனாவசியமான செலவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த இதை அரசாங்கம் உரிய நடவடிக்கை இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது பில்டிங்லாம் கட்டி வச்சு இன்னும் வீண் போனால் பாருங்க, உள்ளெல்லாம் போனால் ரொம்ப டேமேஜ் ஆகி பார்த்தா அனிமல்ஸ் போய் அங்கே ஃபுல்லாக அதை அனிமல்ஸ்லாம் ஃபுல்லாக டாய்லெட் லிட்டர் பண்ணி ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி பில்டிங் என்றைக்குமே யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா பில்டிங் இது ரொம்ப பாழடைஞ்சு போயிடும். இதனால நிறைய கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் திரும்பி அது வீண் செலவு அதிகமாக செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இதை வறுமையாக கண்டிக்கிறேன். இதெல்லாம் அரசாங்கம் முன்னெடுத்து மக்களோட வரி பணத்தை இப்படி வீண் பண்ணக்கூடாது. நவம்பர் 21ஆம் தேதி உலக மீனவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உலக மீனவர் தினத்தை ஒட்டி காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு காரைக்காலில் உள்ள 11 மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு பாஜக, காங்கிரஸ் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை கதிர்காமம் ஆனந்தா நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் சுவாமியை சரணம் ஐயப்பா குழுக்களின் 4ஆம் ஆண்டு படிப்பூஜை நடைபெற்றது. இதில் குழுக்களில் உள்ள உறுப்பினர்கள் மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு செல்வதற்கு முன் படிப்பூஜை நடத்தி ஐயப்பனை வணங்கி வருகின்றனர். அந்த வகையில் 4ஆம் ஆண்டு படிப்பூஜை நடைபெற்றது. குழுக்களின் குருசாமி செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற படிப்பூஜையில் குழுவின் தலைவர் மனு, பொருளாளர் வேல்முருகன், பொதுச் செயலாளர் மோகன், செயலாளர் சதீஷ்குமார், மூத்த உறுப்பினர்கள் பாலமுருகன், வெங்கட், தனிகா, மணிமாறன் உட்பட உறுப்பினர்கள் ஜெயபால், நந்தீஸ்வரன், ராகவேந்திரா, மணிகண்டன், புருஷோத்தமன், ரவிச்சந்திரன் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் கோவில் குருக்கள் நாகலிங்கம் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் கலச பூஜை செய்து சரண கோஷம் பாடி வழிபட்டனர். பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆஷா பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஊதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் உடனடியாக ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரியும் மிஷன் வீதி, மாதா கோவில் அருகே ஆஷா பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் ஆனந்த நாயகி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் பணியாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம், சடையப்பர் கோவில் தெரு, முத்து முதலியார் நகர், புதுநகர் ஆகிய பகுதிகளில் சமூக சேவகர் ராமு பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டு ஹாட்பாக்ஸ், சர்க்கரை ஆகியவற்றை வழங்கினார். முன்னதாக நல்லவாடு சாலையில் உள்ள தானாம்பாளையம் புற்று மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து நிகழ்ச்சியை தொடங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தயாளன், ஷாஜகான், நாகராஜன், ஆனந்த், கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்படியே கும்பலா போங்க, அப்படியே காட்டின தெரியணும். அப்பதான் சும்மா 2 பேர் 3 பேர்லாம் கூட புதுச்சேரி ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தொழில் மேலாண்மை துறை சார்பில் தொழில் மேலாண்மை மன்றம் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி குழுமத்தின் சேர்மன் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார். சாம்பால் கல்வி குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் முன்னிலை வகித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஓம் முருகதாசன் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தின் தொழில் மேலாண்மை துறை பேராசிரியர் முனைவர் இளமுருகன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் மேலாண்மை மன்றத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொழில் மேலாண்மை துறை தலைவர் பேராசிரியர் உதயகுமார் நன்றி உரை வழங்கினார். கல்லூரியின் தொழில் மேலாண்மை துறையின் பேராசிரியர்கள் பாலகார்த்திகேயன், ஜான் வில்சன், காயத்ரி தேவி, சௌமியா மற்றும் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் மற்றும் வளர்ச்சி கழகமான பூம்புகார் விற்பனை நிலையத்தின் சார்பாக புதுச்சேரி சுப்ரேன் திரு பாரதி பூங்கா அருகில் அமைந்துள்ள வர்த்தக சபையில் கண்காட்சி மற்றும் விற்பனை மையம் டிசம்பர் 1ஆம் தேதி முடியும் வரை இக்கண்காட்சி நடைபெறவுள்ளன. இக்கண்காட்சியினை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையேற்று திறந்து வைத்து சிறப்பித்தார்கள். தமிழ்நாடு அரசு நிறுவனமான இக்கண்காட்சியில் சிறப்பம்சமாக 10க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் தங்கள் கைவண்ணத்தால் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளனர். இக்கண்காட்சியில் பித்தளை விளக்குகள் மற்றும் கைவினை பரிசு பொருட்கள் பல இடம்பெற்றுள்ளன. மேலும் இக்கண்காட்சியில் குழந்தைகள் விளையாடும் மரபொம்மைகள், பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட சிலைகள், பித்தளை சிலைகள், மரத்தினால் செய்யப்பட்ட மர சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள், பெண்கள் பயன்படுத்தும் பைகள், பூஜை வகைகள், அகர்வத்தி மாலைகள், செம்பு பொருட்கள், பேப்பர் கூழினால் செய்யப்பட்ட தலையாட்டி பொம்மைகள், புடவைகள், நகைகள், கோயில் அலங்கார பொருட்கள் போன்ற பல வகையான புது வரவுகள் வைக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ள கண்காட்சியினை 10% சிறப்பு டிஸ்கவுண்ட் உள்ளது. பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழக அரசின் நிறுவனமான பூம்புகார் நிறுவனம் கேட்டுக்கொண்டது. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தல் படி புதுச்சேரி மணவெளி தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பெருமாள் தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் சிலம்பரசன், சகுந்தன், பிரசாந்த், ஜனார்த்தனன், சைசன், வேல்முருகன், சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மக்கள் முன்னேற்றக் கழக மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.